லோஸான மணியை ரெக்கவரி பண்ணினாச்சு. எஸ். என்ன ஃபன்னுண்டா, நேற்று தான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அது ஹிட் ஆன பிறகு அந்த வீடியோவை எடிட் பண்ணி இந்த காலம்பரை வந்து போஸ்ட் பண்ணினான். போஸ்ட் பண்ணி ஒரு 2 ஹவருக்குள்ளே இன்னொரு ட்ரேட் வந்து எனக்கு நல்லா மாட்டிச்சு அனலைஸ் பண்ணதில். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து நான் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்டாக எனக்கு ப்ராஃபிட் வந்து ட்ரேடுண்டா இதுவும் ஒன்று. வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துருச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா வந்து 3 மணி. நான் இதை காட்டுறதுக்கு முதல் ஃபஸ்ட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன்னா அதை காட்டுறேன். அப்போ தான் நம்புவீங்க. இல்லாட்டி சும்மாவே வரைஞ்சிட்டு சொல்லலாம் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன்னு. ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்த அப்புறம் இதை பாருங்கள். ஹை காய்ஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா வந்து 11 o'clock ஆயிடுச்சு. செம்மையாக ஒரு ட்ரேட் அமைஞ்சிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. நேற்று வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுல்ல, இங்கே ஹிட் ஆனது அதே ட்ரேட் தான். பட் இப்போ பார்த்தோன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் இப்போ வெயிட் பண்ணுற வந்து அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போய் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே அலார்ம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நல்ல ஒரு பேட்டர்ன் அமைஞ்சதுண்டா வந்து என்ட்ரி ஆக ரெடியாக இருக்கேன். இஎம்ஐயும் செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. போன முறை செஞ்ச மாதிரி ஃபால்ட் பண்ணலை. அண்ட் ரிஸ்க் டு ரிவார்ட் மட்டுமே 3.48. அதாவது நான் இந்த ட்ரேட் எடுத்து நல்லா போயிட்டுன்னா போன முறை லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிடலாம், ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பொறுமையாக வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி ரீடெஸ்ட் பண்ணால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே அலார்ம் வச்சுருந்தேன். ஸோ டச் ஆன உடனே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே ட்ரேட் எடுத்துட்டேன். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போன வீடியோவில் இங்கே வச்சுருந்தேன் நான் எங்கேயோ. பட் இப்போ வந்து லோவர் ஹை இங்கே என்றபடியாக இதுக்கு மேலே வந்து டைட்டாக வச்சுட்டேன் ஸ்டாப் லாஸை. ஃபன்னடா வந்து இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். இந்த 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் ட்ரேட் எடுத்து வித்தின் 30 மினிட்ஸ், இது ஒரு 15 மினிட்ஸ், இது ஒரு 15 மினிட்ஸ், வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டேக் ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து 2.71. அதாவது நான் நேற்று லாஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணி ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக் வந்து 2 ட்ரேடும் வந்து முடிஞ்சுது. நான் பர் வீக்குக்கு வந்து ப்ளஸோ மைனஸோ 2 ட்ரேட் மட்டும் தான் எடுக்கிறேன். அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ட்ரேடிங் சொல்லித்தர சொல்லி. நான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் ஃப்ரீயாக எடுக்கிறேன்னா, ஏன்னா அதில் ஃபஸ்ட்டாக பேசிக்கான ட்ரேடிங்னா என்னென்னு சொல்லி கொடுக்குறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. பட் நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்டா, அதை வந்து ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு பேசிக்காக ட்ரேடிங்கை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலான்றதுக்காண்டி. ஸோ என்ன செட்டப் பண்ணல, இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கேன். சூன் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரேடிங்கோட பேசிக்கண்டா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிங்க. சேம் ஐடி தான், r.kayan01. ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ணிக்க அப்டேட் பண்ணுறேன். பாய்.